எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் ஒரு அருமையான ஆட்டுக்கால் சூப் எப்படி செய்கிறத பார்க்கலாமா? இந்த சூப் பார்த்தீங்கன்னா என் பொண்ணுக்காக நான் ஸ்பெஷலாக பண்ணுறது. ஸோ அதனால் காரம் கம்மியாக தான் போட்டிருப்பேன். இதுவே கொஞ்சம் காரசாரமாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 4 காஞ்ச மிளகாய் நல்லா வறுத்துக்குங்க. வறுத்து நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்குங்க. நாம் அரைச்ச பொடியோட 5லேருந்து 10 நம்பர் சின்ன வெங்காயம், 1 தக்காளி, சிறிதளவு மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் 1 ஆட் பண்ணிக்கோங்க. அதோட தண்ணி 5லேருந்து 6 டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்குங்க. சேர்த்துக்கிட்டு 5லேருந்து 6 விசில் விட்டு எடுத்திங்கன்னா ஒரு அருமையான ஆட்டுக்கால் சூப்பு ரெடியாக கிடச்சிருங்க. மேலே கார்னிஷிங்க்கு கொத்தமல்லியை தூவி நாம் பரிமாறலாம். இதுவே குழந்தைகளுக்காக செய்யும் போது ஆட்டுக்காலை எடுத்து நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஒரு ஆட்டுக்கு 4 கால் இருக்குங்க. நான் அதில் 2 கால் எடுத்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆட்டுக்காலோட சின்ன வெங்காயம் 5லேருந்து 10 நம்பர், பெரிய வெங்காயம் 1, தக்காளி 1 நல்லா பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. இதோட 1 டீஸ்பூன் அளவு சீரகம், 1 டீஸ்பூன் அளவு சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. மல்லித்தூள் 1 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் தூள் 1/2 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. கல்லுப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. 6 கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. குக்கரில் ஒரு 6 விசில் விட்டு எடுத்திங்கன்னா ஒரு அருமையான ஆட்டுக்கால் சூப்பு ரெடி. ஃபைனலாக கொத்தமல்லி தூவிட்டு பெப்பர் தூள் இன்னொரு 1/2 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிவிட்டு சூப்பை பரிமாறினீங்கன்னா அருமையான அட்டகாசமான ஆட்டுக்கால் சூப்பு ஹெல்த்தியான முறையில் ரெடி. ஒரு சிங்கிள் ட்ராப் அளவு கூட நம்ம ஆயில் யூஸ் பண்ணாமல் செஞ்சுருக்கோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆட்டுக்கால் வாங்குறப்போ நெருப்பில் நல்லா வாட்டி அந்த முடியெல்லாம் நல்லா நீக்கி வாங்கினா தான் அதில் இருக்க சத்து நம்மளுக்கு கிடைக்கும். சில பேர் அந்த முடியோடு சேர்த்து தோலையும் எல்லாத்தையும் ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் எலும்பு மட்டும் தருவாங்க. அந்த மாதிரி வாங்குறதுல எந்த ஒரு சத்தும் கிடையாதுங்க. என் பொண்ணு ஆட்டுக்கால் சூப் சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குப்பா அப்படின்னு சொன்னாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.